டூத் பேஸ்ட் தானே நினைச்சிட்டீங்களா? பல்லு விளக்கு மட்டும் இல்லாம எல்லா விஷயத்துக்கும் டூத் பேஸ்ட் யூஸ் ஆகும். எந்த பிராண்டை சேர்ந்த பல்பொடி, டூத் பேஸ்ட் என எதுவாக இருந்தாலும் நாம் பல் துவக்க பயன்படுத்துவோம். ஒரு சிலர் தான் நான் ஆரம்பத்தில் என்ன டூத் பேஸ்ட் பயன்படுத்தினேனோ அதையே நாம் பயன்படுத்துவோம். அதில் இருந்து விலக மாட்டார்கள். இது ஒருபுறம் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பொருள் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தால் அந்த பொருள் நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. தாராளமாக அதனையே பயன்படுத்தலாம். சரி, இந்த டூத் பேஸ்ட் பல் துலக்க மட்டும்தான் பயன்படுகிறது என பல பேர் நினைத்திருப்பார்கள். ஆனால் பல்லை சுத்தம் செய்வது மட்டும் இந்த டூத் பேஸ்ட் உபயோகப்படுத்துவதில்லை. வீட்டில் இருக்கும் பல்வேறு தூய்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த டூத் பேஸ்ட் நல்ல தீர்வு என சொல்லப்படுகிறது. பல அதிசயங்களை உண்டு பண்ணும் இந்த டூத் பேஸ்ட் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு வீட்டின் இல்லத்தரசிகளுக்கு பெரிய பிரச்சனை வீட்டில் தரை மற்றும் பாத்ரூம் போன்ற இடங்களில் ஏற்படும் அழுக்குகளை விரைந்து எடுக்க முடியாமல் தவிர்ப்பதுதான். ஆனால் இந்த பேஸ்டை வைத்து சரி செய்யலாம் என கூறப்படுகிறது. அதற்கு ஒரு பவுலில் டூத் பேஸ்டை எடுத்துக்கொண்டு அதில் வெதுவெதுப்பான நீரை கலந்து அந்த பேஸ்டை டைல்ஸ் மீது தடவி சிறிது நேரம் கழித்து ஸ்கிரப் மூலம் தேய்க்கவும். இப்படி செய்தால் டைல்ஸ் நிச்சயம் பளபளக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வினிகர், டூத் பேஸ்ட் இவை இரண்டையும் நன்கு கலந்து அதை அழுக்காக இருக்கும் உங்கள் வீட்டு குழாயில் தடவவும். சிறிது நேரம் அப்படியே விட்டுவிட்டு பிறகு ஸ்கிரப் கொண்டு தேய்க்க வேண்டும். ஒரு 5 நிமிடங்கள் ஊற வைத்த பின் அதனை கழுவினால் நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை வினிகர் இல்லை என்றாலும் கவலை இல்லை. இந்த டூத் பேஸ்டில் சிறிதளவு எலுமிச்சை சாற்றை பிழிந்து இது போன்று செய்வதனால் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். நகைகளை சுத்தம் செய்யவும் இந்த டூத் பேஸ்ட் பயன்படுகிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை சுத்தம் செய்ய டூத் பேஸ்டை பயன்படுத்தலாம். இதற்கு டூத் பேஸ்டை தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை நகைகளில் தடவவும். பிறகு நகைகளை காட்டன் துணி அல்லது பயன்படுத்திய பிரஷை கொண்டும் மெதுவாக தேய்த்து எடுத்தால் நகைகளில் இருக்கும் அழுக்குகள் நீங்கி நகைகள் ஜொலிக்கும். இதே போன்று வீட்டின் சுவர்களில் ஏதேனும் துளைகள் இருந்தால் அவற்றை அடைக்க அந்த துளைகளில் டூத் பேஸ்ட் கொண்டு அடைக்க வேண்டும். பின்னர் சிறிது நேரம் அதனை காய வைத்து பார்த்தால் அந்த அடைப்பு முழுமையாக அடைந்துவிடும். பலரது வீடுகளில் ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி ஆள் உயரத்துக்கு இருக்கும். அந்த கண்ணாடி பீரோவிலும் தனியாகவும் மாட்டி வைத்திருப்பார்கள். அறையில் தானே உள்ளது, கண்ணாடியில் தூசு படிந்திருக்காது என நினைத்தால் நம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூசு படிந்திருக்கும். அதனை போக்க ஒரு சிறிய பஞ்சில் இந்த டூத் பேஸ்டை போட்டு கண்ணாடியில் மற்றும் அதன் பிரேம்களில் துடைத்து சிறிது நேரம் விட்டால் போதும், வீட்டு கண்ணாடி பிரகாசிக்கும். பொதுவாகவே வாயில் துர்நாற்றம் வீசுவதை தடுக்கத்தான் டூத் பேஸ்ட் கொண்டு பல் துலக்குகிறோம். அது போலத்தான் நாம் ஏதேனும் அசைவ உணவுகளை சாப்பிட்டு விட்டு சோப்பை போட்டு கழுவுவதற்கு பின் இந்த டூத் பேஸ்டை வைத்து கை கழுவினால் அசைவ வாசம் போகும். ஷூக்களில் படிந்திருக்கும் கரைகளை சுத்தம் செய்வதற்கு ஒரு துணியில் டூத் பேஸ்டை தடவி அதனை தேய்த்தால் கரை நீங்கி ஷூ பார்க்கவே புதிது போன்று இருக்கும். இதே போன்று கார் ஹைலைட்டுகள் சுத்தம் செய்ய டூத் பேஸ்ட் பயன்படுத்தலாம். டூத் பேஸ்ட் இப்படி பல வகைகளில் பயன்படும் என நமக்கு முன்பே தெரியாமல் போனதே என நினைப்பவர்கள் இது போன்று அனைத்திற்கும் பயன்படுத்தி சோதனை செய்து பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.